மத்திய பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு HIV தொற்று உள்ள ரத்தத்தை செலுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இதற்கு முன்னதாக 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இரத்த வங்கியின் பொறுப்பாளரான மருத்துவர் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் 2 வரை பணியிடை நீக்கி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குழந்தைகளுக்கு HIV தொற்று பாதித்த ரத்தத்தை செலுத்திய விவகாரத்தில் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜேஷ், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய பிரதேசத்தின் சத்னா மாவட்டத்தில் தலசீமியா எனப்படும் வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி ரத்தத்தை மாற்ற வேண்டிய சூழல் இருந்திருக்கின்றது. 6 குழந்தைகளுக்கு இவ்வாறு ரத்தம் மாற்றப்பட்டதில் அவர்களுக்கு HIV நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த விசாரணையில ஈடுபட்டு வந்தார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில தற்போது 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 மாதங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெறுந்தாலும் கூட இந்த தகவல் சமீபத்தில் தான் வெளியே வந்தது. இதனால் அந்த குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டும் இல்லாமல் மற்ற பெற்றோரும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலை இருந்தது. தொடர்ந்து இந்த தவறு எப்படி நடந்தது, அதாவது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தலசீமியா நோய் என்று சொன்னால் அது இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யாத ஒரு நோயாக இருக்கின்றது. எனவே அவர்களை பாதுகாக்கும் வண்ணம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் மீண்டும் மீண்டும் ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டிய, ரத்தத்தை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருந்தது. எனவே அந்த அடிப்படையில பல முறை ரத்த மாற்று செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ரத்த மாற்று செய்யும் போது பிளட் பேங்கிலிருந்து ரத்தம் பெறப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது குழந்தைகளுக்கு HIV நோயாளிக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் பல கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே சுமார் 70,000 பேர் HIV நோயாளிகள் இருப்பதாக அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே யாரிடமிருந்து அந்த ரத்தம் பெறப்பட்டு அது பிளட் பேங்கிலே கொடுக்கப்பட்டது, யாருடைய ரத்தம் தவறுதலாக கவனக்குறைவாக பெறப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று விசாரணை நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில தற்போது 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்ட போது அவர்களுக்கு HIV தொற்று எதுவும் இல்லை. எனவே பெற்றோரிடமிருந்து அந்த குழந்தைகளுக்கு HIV வந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே இந்த இரத்த வங்கியிலிருந்து பெறப்பட்ட ரத்தத்தின் மூலமாகத்தான் பெறப்பட்டதா என்று தொடர்ந்து தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு தற்போது அந்த லேபிலே பணியாற்றக்கூடியவர்கள் உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மத்திய பிரதேசம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.